Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is சிவாஜி. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை பற்றி புரிஞ்சுங்க. எப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணுறீங்களோ, அதாவது ஆஃப்டர் த பொசிஷன் நீங்கள் மிகப்பெரிய விபத்தை வந்து சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்டாப் லாஸ் போடலான்னு டிசைட் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஏதாச்சும் ஏடாகுடமாக பண்ணி நம்ம லாஸ் ரிகவர் பண்ணிடலாம், இந்த லாஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் எப்பப்போலாம் நீங்கள் வரீங்களோ மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மொழியிலே கிள்ளி எறிஞ்சிட்டிங்க. ஸ்டாப் லாஸ் இமீடியட்டாக கட் பண்ணி பொசிஷன் கட் பண்ணுங்கள். உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுற வேலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அது. கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் வந்து எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரேடிங் அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுலேருந்து, பைக் ஓட்ட கற்றுக்கிறதுலேருந்து, கார் ஓட்ட கற்றுக்கிறதுலேருந்து, ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கிறதுலேருந்து நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நம்ம மொனசீட்டில் உட்காந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறது எப்படி இது, கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ட்ரைவ் பண்ணுறது எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் மொனசீட்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பயம் இருக்குது, இன்னும் ஸ்டேரிங் பிடிக்க வரல, உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு சரியான உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே ஒரு சில வந்து பேக் சீட்டில் உட்காந்து சாஞ்சிட்டு அவங்க கம்ஃபர்டபுளாக பாட்டெலாம் கேட்டுட்டு போட்டுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நம்ம ட்ரைவ் பண்ணுற இடம் கரெக்டான இடம் தான் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங்லேயும் வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் வந்து கண்டிப்பாக உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது. கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்க சொல்ல என்ன பிரச்சனை ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, எல்லோரும் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா 30%, அதாவது 70% வந்து வின்னிங் சான்ஸ் இருக்குது, அதோட ஒரு 30% லாஸ்க்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 30% வந்து லாஸ் கொடுக்கறதுக்கு யாரும் வந்து தயாராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து நான் என்ன ரிசர்ச் பண்ண விஷயத்தில் கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த 30% வந்து ட்ராடவுன் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இந்த ட்ரேடிங்லேயே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 70% வந்து வின்னிங்கான சான்சஸ். அதாவது ஓரளவுக்கு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடராக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 70% வரல நீங்கள் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த லெவல் உங்கள் கேபிட்டல் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து 70% இருக்குது. ஆனால் இந்த 30% வந்து ட்ராடவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 30% ட்ராடவுனை சமாளிக்க முடியாமல், சைக்காலஜி பில்ட் பண்ண முடியாமல், கான்ஃபிடென்ஸ் லெவலில் அதிகரிக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம் 30%. என்ன அப்படின்னா, அந்த 30% நம்ம எவ்ரி ட்ரேடுக்கும் நமக்கு பின்னாடி வருமோ அப்படின்ற ஒரு பயம். அதாவது நீங்கள் ஒரு பொசிஷனை ஒரு பை எடுத்துட்டீங்கிறதுல அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகுமோ இல்லையோ அப்படின்ற ஒரு என்ன அந்த பதட்டம் சொல்லுவாங்களே, அது வந்து 30% அது மாட்டிக்குது. மேபி அந்த 30% இந்த ட்ரேடில் இருக்குமோ. அதாவது எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் அந்த 30% லாஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா. அந்த 30% மைண்ட் செட் என்ன சொல்லணும்னா, அந்த ட்ரேட் எடுத்தோடனே ஒருவேளை அந்த லாஸ் இந்த ட்ரேடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற எண்ணம் வந்து தன்னால் எல்லாருக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து மெயின் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வராமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ட்ரேடுக்கும் பின்னாடியும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குமோ, இந்த ட்ரேடில் நமக்கு 30% வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்குமே, நம்ம வந்து 70% வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த 30% வந்து லாஸுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த லாஸ் இந்த ட்ரேடில் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு விதமான பயம்தான் வந்து உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலில் அதிகரிக்காமல் போகிறதுக்கான சான்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு என்ன நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு இது புரியும். நான் உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன்னா யார் அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது ஒரு 2-3 மாதமோ ஒரு வருஷமோ ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட கேபிட்டல் வந்து கெயினாக இருக்காது, லாஸாக இருக்காது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம், அவங்களுடைய லைஃப் வந்து இப்படியே போயிட்டுருக்கோம். வந்து ஒரு வருஷம் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் இப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ஜோனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து, இந்த கான்ஃபிடென்ஸ் சொல்லுங்கள், இந்த நம்ம கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை வந்து சைக்காலஜியில் வந்து மாட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவங்க சைக்காலஜியில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தைய லாஸ், அதாவது இவங்க ஏற்கனவே அனுபவித்த லாஸ், அந்த
பிரதிபலிப்போம். அதாவது நமக்கு இந்த ட்ரேடில் லாஸ் ஆகுமோ, நம்ம இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும், அந்த எச்சரிக்கையே வந்து நீங்கள் மேலே வளர விடாமல் தடுத்துரும் உங்களை. அதாவது உங்களை துணிஞ்சு மேலே போக உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனாலும் நீங்கள் அந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன்லேயே ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரீசன் என்னென்னா பயம். நீங்கள் நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் நல்லா ப்ராஃபிட்டில் போகும். நீங்கள் அப்புறமா டிசைட் பண்ணுவீங்க, அடடா நம்ம இதில் நம்ம கரெக்டாக தான் நம்ம பை எடுத்தோம், நம்ம எடுத்த ப்ராஃபிட் நல்லா இவ்வளோ தூரம் போகுது, நம்ம பணம் போட்டு பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் வந்து இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு புரியும். இதுக்கு என்ன பயம் அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு 30% சான்ஸ், அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்குற எண்ணம் வந்து இவங்களுக்கு வராது. ஸோ அந்த 30% வந்து நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிற மைண்ட் செட் இவங்களுக்கு வராது. ஸோ அந்த மைண்ட் செட் கொடுக்கணும் எப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5000 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸுக்காகவே நான் கொடுக்க போகிறேன். அதாவது எனக்கு அந்த 5000 ரூபா வந்து லாபம் வேண்டாம். எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா 200 ருபீஸ் இன்ட்டு போடுங்க. எத்தனை ட்ரேட் வரும்? 25 ட்ரேட் வரும். ஓகேங்களா? 25 ட்ரேடில் நான் 200 நான் லாஸ் கொடுக்க போகிறேன். எனக்கு அந்த ட்ரேடில் ப்ராஃபிட் வேணாம். நல்லா கவனிங்க, அந்த ட்ரேடில் எனக்கு ப்ராஃபிட் வேணால், டார்கெட் மட்டும் வேணும். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எஸ், அது ப்ராஃபிட் வேறு, டார்கெட் வேறு. டார்கெட் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டடி மேலே போகும், உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டோட எண்ணம் வராது, தாட்ஸ் வராது. ஓகேங்களா? ஆனால் 200 லாஸ் அப்படின்றது வந்து அது லாஸ் நீங்கள் புக் பண்ணணும். லாஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு கணக்கு வச்சுங்க. நீங்கள் அமௌண்ட்லேருந்து நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த 200 நம்ம ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ண போகிறேன். டெய்லி வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5000 10,000 உங்களோட லிமிட் என்னவாக இருக்குதோ அந்த லிமிட்டை கால்குலேட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக 5000 சொல்லியிருந்தேன்னே, மேபி 10,000 கூட இருக்கலாம், பரவாயில்ல. நீங்கள் அந்த அமௌண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு இந்த 5000 வேணாம், எனக்கு இந்த 10,000 வேணாம், இந்த சம் அமௌண்ட்டை இந்த மாதிரி 25 ட்ரேடுக்கு இல்லை 50 ட்ரேடுக்கு நான் டிவைட் பண்ணி 10,000 இருந்துச்சுன்னா ஒரு 50 ட்ரேட் நான் பண்ண போகிறேன். இந்த 50 ட்ரேடில் 200 நான் லாஸ் கொடுக்க போகிறேன். ஓகேங்க, நல்லா கவனிங்க, 200 லாஸ் கொடுக்க போகிறேன் இந்த செட்டப்பில், பர்டிகுலர் செட்டப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்சைட் பார், நீங்கள் ஒரு ஃபேமஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்சைட் பாரோ இல்லை பின் பாரோ, ஒரு எக்ஸாம்பிள் பின் பார் வச்சுக்கலாங்களேன். ஒரு பின் பாரில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பின் பார்க்காக வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. நல்லா டாப்பில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் க்ரியேட் ஆகுது. நீங்கள் இது கீழே சேல் எடுக்கிறீங்க, இது மேலே ஸ்டாப் லாஸ் போகிறீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் வந்து 200 இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த 200 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டார்கெட் சைட் என்ன இருக்குங்க, டார்கெட் நல்லா கவனிங்க, இதுக்கு கீழே டார்கெட்னு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த டார்கெட் ரீச் ஆகணும் உங்களோட கோல். ப்ராஃபிட் கிடையாது, நல்லா கவனிச்சிங்க. இது ப்ராஃபிட்டாக உங்கள் மைண்டில் கன்வெர்ட் பண்ணாதீங்க. அது ப்ராஃபிட் கிடையாது, டார்கெட். அந்த டார்கெட்டை அடுத்த ஸ்டாப் லாஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, இந்த டார்கெட்டை அடுத்த ஸ்டாப் லாஸ் உங்களுடைய 5000 இருந்துச்சுன்னா, அந்த டார்கெட் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை 5000 ப்ளஸ் அதை ஆட் பண்ணிங்க டார்கெட். ஸோ அப்போ என்ன ஆகும், 5500 இருந்தாலும் சரி, 6000 இருந்தாலும் சரி, அது டெவலப் ஆகட்டும், அது ஒரு பக்கம் ஆகிட்டு போட்டோம். ஆனால் உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, நான் 200 ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன், சிஸ்டம் க்ளோஸ் பண்ண போகிறேன். என்னது, நான் 200 டெய்லி 200 நான் லாஸ் கொடுக்க போகிறேன், சிஸ்டம் க்ளோஸ் பண்ண போகிறேன். 25 ட்ரேடோ இல்லை 50 ட்ரேடோ. ஏன்னா இது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியாது. என்னென்னு நீங்கள் அந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். ஏன்னா வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நின்றுட்டுருப்பீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாமல் பயம் வரும். அந்த ட்ரேடில் எனக்கு லாஸ் ஆக போதோ, ப்ராஃபிட் வரப்போதோ, லாஸ் ஆக போதோ, ப்ராஃபிட் வரப்போதோன்ற பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து பயம் போயிடும். நீங்கள் 200 500 உங்கள் லிமிட் சொல்லி எனக்கு தெரியாது. மேபி எனக்கு 200 ருபீஸ் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு 500 ருபீஸ் கூட எஸ்எல் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த 500 ருபீஸ் எஸ்எல் கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட் டார்கெட் என்னன்னு பாருங்கள். அந்த டார்கெட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டார்கெட் அமௌண்ட்டு ப்ராஃபிட் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ப்ராஃபிட் கிடையாது. இப்போ ப்ராஃபிட் எனக்கு தேவையில்லை, அது மாதிரி டிசைட் பண்ணுங்கள். எனக்கு ப்ராஃபிட் தேவையில்லை, டார்கெட் தான் வேணும். டார்கெட் வந்து அடிக்கிட்டோம். இல்லைனா எனக்கு லாஸ் மெயின், நான் இன்றைக்கி லாஸ் புக் பண்ண போகிறேன், இந்த மைண்ட் செட்டு வாங்க, திருப்பி வைங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் மைண்ட் செட்டோடு உள்ளே போகாதீங்க. எனக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் மைண்ட் செட்டு, நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நான் எடுக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வேணும். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்சைட் பார் கேண்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இன்சைட் பார்னால் இதுக்கு கீழே வந்து நான் கரெக்டான சேல் எடுக்கிறேன், இந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். இந்த ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 200 ருபீஸோ இல்லை 500 ருபீஸில் இருக்குதான்னு பாருங்கள். இந்த 200 இல்லை 500 வேணும், எனக்கு ஸ்டாப் லாஸ் வேணும். அது கீழே கட் ஆகிட்டு போய் எவ்வளோ தூரம் வருது, அது இங்கே என்ன டார்கெட் போகிறீங்க, அந்த டார்கெட் வந்தால் ஓகே. அந்த டார்கெட் வரல அப்படின்னா மேலே போய் எனக்கு ஸ்டாப் லாஸ் வேணும், ஓகே சந்தோஷம், எனக்கு ஸ்டாப் லாஸ் வேணும், எனக்கு ஸ்டாப் லாஸ் வேணும். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே வாங்களேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மேஜிக் ஒன்று வரும் பாருங்கள், அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கலாம் சரி, நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன மேஜிக் நடக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ புரியாது, நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள்.
நான் சொன்ன கான்செப்டை இன்னிலேருந்து எடுத்துங்க. அதுக்கு 1 மாதமோ 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் மூலிமா தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வெபினார் பிடிச்சிருந்தா அதை எப்படி இருக்கும் என்னோடய வெபினார்ன்றத ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். எத்தனை நாள் கிளாஸ் இருக்கும் அதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபீஸ் எப்படி என்ன கவர் பண்ணுவீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேக் டு பேக் லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் கிடைக்கும் லைஃப் டைமுக்கு. நான் சொல்கிறது என்னென்னா 1 நாள் 2 நாள் சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. லைஃப் டைமுக்கு சப்போர்ட் இருக்கும். என்ன நான் சொல்கிறது, உங்களுடைய மைண்ட் செட்டை லைவ் மார்க்கெட்டில் நான் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கிறது தெரியும் எனக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு 45 டேஸில் கிளாஸ் எடுத்துகிட்டு 46ஆவது நாள்லேருந்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேனே. ஏன்னா 45 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குது லைவ் மார்க்கெட்டில் அதை எனக்கு ரிப்ளை பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வியூ கிடைக்குது அப்படின்றத. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா வெபினார் மூலிமா ஜாயின் பண்ணியும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.